என்ன டுவேட் இது? நெஞ்சத்தை கிள்ளாதே ராதா. ஷட் அப். ஏன் நீ பாட போறியா? ஓ மாதிரி பொறுக்கி கூட யார் பாட போறா? வேற யாராவது பொறுக்கி பாத்திருக்கியா? You damn it. I will teach you a lesson. Thank you, teacher. Hi. Hi. Hello, Inspector. Hi. I am Inspector Paramo. What can I do for you? ஒரு பொறுக்கி பையன் என் மருமக பண்ண சைக்கிள்ல துரத்திட்டு வரான். படிக்கிறது மெடிக்கல் காலேஜ்ல சுத்தர்ல பொம்பளைங்க பின்னால. அவனுக்கு இதே வேலை சார். வெறுமனே துரத்திட்டு வரா? இல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்கான். I see. எங்க வா? அதோ. I will see. ஏய் நில்லுடா. ஏய் வாமா கண்ணு தண்ணி காமிக்கிறேன். வா வா. நில்லுடா டேய். அப்பா தப்பிச்சேன். பீச்ல ஓடி இருப்ப வீட்டுல என்ன ஓட்டம்? என்னடா நிலைமை? உணர்ச்சின ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். நீயே ஊட்டி விடுமா? பச்சை குழந்தை மாதிரி இந்த குடி. குடிக்காம குடி. நாளைக்கு ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டா இன்னும் சௌகரியமா இருக்கும். அதை விட கறவைக்கு முன்னால பசுமாட்டுக்கிட்ட இவனையே விட்டுடலாம். கண்ணுக்குட்டியே வேண்டாம். அட வாபரமா என்ன வேலை தூரம்? அம்மா பரம காப்பி கொண்டா. என்னடா பாக்குற? ஓடுற தம்பி. ஏன் தம்பி? கூட பிறந்தவனா? இல்ல 5 வருஷம் தள்ளி பிறந்தவன். இது வரைக்கும் நீ அவனை பார்த்தது இல்ல? பார்த்துட்டேன். இனி பார்க்க மாட்டேன். ராஜா பரம்பு தெரியாது? இன்ஸ்பெக்டர் பரம்பு தெரியாது? என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. பார்த்துட்டேன். இனி சத்தியமா பார்க்க மாட்டேன். ஒண்ணுது பரமோ, ராஜா பெரிய சைக்கிள் ஸ்டேட்ல வந்தாண்டா ஃபர்ஸ்ட். பிராக்டிஸ்க்காக டெய்லி பீச்ல சைக்கிள் ஓட்டுறான். பிரமாதமா ஓட்டுறான். அங்கங்க ஒதுக்குறான் பாரு. ஏய் இந்த வயசுல நமக்கு அதெல்லாம் முடியாதுடா. இந்தப்பா காசு. தேங்க்யூ. என்னப்பா இது? எங்கயோ பாத்துக்கிட்டே காஃபில மடக்குன்னு குடிச்சிட்ட. காஃபில சக்கரை இல்லையா? நோ. இது எதுரா? இது என் தங்கச்சி கீதாரா? உன் தங்கச்சியா? டேய் அடிக்கடி வர வேண்டிய இடத்துக்கு இவ்வளவு நாள் வராம நான் என் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. ஏமா கண்ணா என்ன படிக்கிற? BA ஃபைனல் இயர். காலேஜில் தானே? BA ஹை ஸ்கூல்ல கிடையாது. நல்லா ஜோக் அடிக்கிற. குறும்புக்காரி. கீதா நீ என்ன பண்ற? எல்லாரும் வாங்க, நான் டிஃபன் கடையை பார்க்கணும். அடடே எனக்கும் ஹோட்டலுக்கு நேராச்சு. நான் பார்த்தா ஏண்டா உனக்கு வீடு இல்ல? வைஃப் இருந்தா தானே வீடு. வைஃப் இல்லையா? கல்யாணம் ஆனா தானே வைஃப். கல்யாணம் ஆகலையா? யாரும் கழுத்தை நீட்டினா தானே கல்யாணம். யாரும் கழுத்தை நீட்டலையா? நீட்டலையே. டேய் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பொண்ணா நான் பார்த்து எனக்கு விலாயக்கு இல்லன்னு நான் தள்ளிக்கிட்டு வந்தேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பார்த்து எனக்கு விலாயக்கு இல்ல. கிளம்புங்க. எனக்கு எப்பவுமே இந்த சின்ன தட்டுல தான் வைப்பான். பெரிய தட்டை வாங்கி கொடுக்காத நானி. அண்ணா குழந்தை இங்க என்ன இருக்கு?
பூண்டிக்கு பக்கத்துல இருக்குமா? இல்ல, நம்ம வீட்டுல தான் இருக்கு. இதோ புழலேரி. நீங்க எல்லாரும் இப்படியே ஒத்துமையா இருக்கிறது கடைசி வரைக்கும் நான் பாக்கணும். இவனும் சாமியார் மாதிரி இல்லாம சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. ஏண்டா ஏண்டா யார் நினைக்கிறாங்க? இப்படி பஸ் ஸ்டாண்ட் கடை இதான் நம்ம சந்திக்கிற இடமா? கல்யாண முடிவுக்கு வரவே மாட்டீங்களா? பர்சனல் மேட்டர்ஸ பப்ளிக்ல பேசக்கூடாது. வா. இங்க இருந்து யாரும் போக மாட்டாங்க, வெளியில இருந்து யாரும் உள்ள வர பிரியப்பட மாட்டாங்க. இட்ஸ் a solitary silent place. உமா, என்னுடைய ப்ராப்ளம் தம்பி தங்கச்சி படிப்பு, அவங்க கல்யாணம், இதுதானே ஏன் நிலைமை? கழுத்துல தாலிங்கிற லைசன்ஸ் இல்லாதனால ஆபீஸ்ல அவன கண்ணடிக்கிறான், காதல் கடிதாசி கொடுக்கறான். மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. மேனேஜர் கிட்ட தானே ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல அவருக்கு ஜோடி கேக்குது. இப்ப பாருங்க தியாகு, நான் காதலுக்காக சொல்லல, எனக்கு ஒரு காவல் தேவை தியாகு. ஏண்டா அதுக்குள்ள சாப்பிட்டியா? ஆமாடா, நீ ஏதோ கவனத்துல ஊத்துல சாம்பாரையும் உழப்பிக்கிட்டு இருக்க. அவனுக்கு படிப்புல கவனம், பட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டான். இந்த காலத்து காலேஜ் பசங்க மாதிரி இல்லாம அம்மாவுக்கு அடங்கின பிள்ளையா இருக்கான். ஒண்ணு இல்லம்மா, இந்த கப்புலை அம்மா கீதா ட்ரெஸ் பார்த்தா சீக்கிரமே ஒரு பேர் வந்துரும் போல இருக்கு. என்னடா மிஸ் கீதா மிஸ்டர் கீதாவானான்னு பேப்பர்ல வரும். பாத்தியம்மா, அவன் போறான். காலத்துக்கு தகுந்தபடி பொண்ணுங்க எந்த ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா என்ன? என் பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும் புடவை கட்டுற புத்தியும் நல்ல குணமும் தான் வரும். கப்ல ட்ரம்ஸ் வாசிக்க நிறுத்திட்டு ட்ரெஸ் மாத்திட்டு காலேஜ் கிளம்பு. இத புறப்படுறா. இந்தப்பா எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. சரியா இருக்குமா? கட்சிக்காரங்க யாராவது வந்தா ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன். இந்தப்பா கோட்டு. என்னப்பா இது, இந்த பழைய காட்டன் கோட் எல்லாம் மாத்திட்டு புதுசா தைச்சுக்க மாட்டேங்கிறீங்க? பசங்க காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பேசு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுங்கிறது இல்லம்மா. மம்மி பை பை. மம்மி போயிட்டு. முகலாய சக்கரவர்த்தி பாபருடைய வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன? பாபர் மரத்தை நட்டார், சத்திரம் கட்டினார், குளம் வெட்டினார். நீச்சல் அடிச்சார். மடையா, மகன் உயிர் பிழைக்கிறதுக்காக பாபர் தன் உயிரை கொடுத்தார். உமாயூன் சாவு படுக்கையில கிடக்கும் போது தந்தை பாபர் ஆண்டவன் கிட்ட மன்றாடினார். ஆண்டவா, வாழ்ந்து முடிஞ்ச என் உயிரை எடுத்துக்கிட்டு என் மகன் உயிரை காப்பாத்துனாரு. கடவுள் அவர் வார்த்தையை கேட்டாரு. அப்பாவின் தியாகத்தால பிள்ளை உயிர் பிழைச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னடா போலீஸ் மாட்டி விட்டலாம்? மிலிட்டரியை கொண்டு வந்துருவா போல இருக்கடா. சரியான ஒன்பதா நீ. அப்பாடா, பின்ன என்னடா இவ்வளவு தூரம் வந்த பிறகு அவளை அடிக்காம வந்துட்டியா? தடடா மச்சி இவன். இவன் சைக்கிள் தான்டா ஸ்பீடு, இதுல எல்லாம் ஸ்பீடே இருக்க மாட்டான். கொஞ்சம் நில்டா, கடையை கவனி. பத்தாவதுல என்னடா இருக்கு? நம்ம பிளானே இருக்குடா, நின்னு கவனிக்கு என்ன பண்ற பாரு. அரேவா என் பேரு சைராபான, ஒரு ஜாடைக்கு நான் கூட ஜீனத்தமனு. அரேவா என் பேரு சைராபான, ஒரு ஜாடைக்கு நான் கூட ஜீனத்தமனு. அரேவா என் பேரு சைராபான,
தமனு எட்டிப்பாரு கிட்ட சேரு என்ன பாரு பொன் சேரு அன்போடு கண்போடு நீ துணியாவில் பார்க்காத புள்ளிமானு அரவம் பேரு சைராபானு ஒரு ஜாடைக்கு நான் கூட ஜீனதமனு அரவம் பேரு சைராபானு அகமது பாய்க்கு மகபத்து வந்தா ஸ்பெஷலா தருவாரு ஒரு 100 அது பேசாரு வந்தா ஸ்பெஷலா தருவாரு ஒரு 100 அது பேசாரு குடிச்சாலும் குடிச்சா இது புளியங்கொம்புதான் குடிச்சாலும் குடிச்சா இது புளியங்கொம்புதான் அரேவா என் பேரு சைராபானு ஒரு ஜாடைக்கு நான் கூட ஜீனதமனு அரேவா என் பேரு சைராபானு கும்பள வேஷம் பொல்லாத மோசம் தனியா நடந்தாலே வரும்பாரு பகராறு கும்பள வேஷம் பொல்லாத மோசம் தனியா நடந்தாலே வரும்பாரு தகராறு இளவட்டம் என்ன பார்த்து கூட்டம் சேர்க்கிறான் இளவட்டம் என்ன பார்த்து கூட்டம் சேர்க்கிறான் அரேவா என் பேரு சைராபானு ஒரு ஜாடைக்கு நான் கூட ஜீனதமனு அரேவா என் பேரு சைராபானு அடிக்குது காத்து என் பக்கம் பார்த்து அதிர்ஷ்டம் சேர்ந்தாலே ஜெயிப்பேன்னா முடிப்பேன்னா அடிக்குது காத்து என் பக்கம் பார்த்து அதிர்ஷ்டம் சேர்ந்தாலே ஜெயிப்பேன்னா முடிப்பேன்னா முருகந்தா கிழவேஷம் போடவில்லையா முருகந்தா கிழவேஷம் போடவில்லையா இந்த மனுஷன்தான் போட்டா இப்ப தப்பு என்னையா இந்த மனுஷன்தான் போட்டா இப்ப தப்பு என்னையா அரேவா என் பேரு சைராபானு ஒரு ஜாடைக்கு நான் கூட ஜீனதமனு அரேவா என் பேரு சைராபானு ஓகேவாடா இந்த ட்ரெஸ் போட்டு அவளை என்ன பண்றேன் பாரு ஓகே மச்சி ட்ரெஸ் எல்லாம் ஓகே இப்போ வாய்ஸ்க்கு நீ என்ன பண்ணுவ அடச்சி கொண்டாடா நான் சமாளிக்கிறேன் கவனி வா ஏய் ராதா வந்துருக்காடி இப்ப பாரு அவளை எப்படி வர்றேன்னு ஹாய் என்னடி வாட்ச்மேன் மாமா கூட வந்திருக்காரு பத்திரமா போ பாத்து போ பை 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 பத்திரமா போறேன் என்னடி வாட்ச்மேன் மாமா 10 பாய் சொல்லிட்டு போறாரு பார்த்தா அவரே உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் இப்பவே ஒரு சைடு அவருக்கு பல்லு போயிடுச்சு அப்படி கேட்டார்னா இன்னொரு சைடையும் தட்டி விட்டுருவேன் ஹலோ கேர்ள்ஸ் will you do me a small favor என் வாய்ஸ் பார்த்து பயப்படாதீங்க நான் பரத தூக்க முடியாது நானும் பொண்ணு தான் சிஸ்டர் ஜான் கண்டோட எங்க இருக்குது ஜஸ்ட் பக்கத்துல தான் ஐயோ அவ்வளவு தூரம் நடந்து போகணுமா மெட்ராஸ்ல ரோட்ல நடந்து போனா பொம்பளை அடிச்சிடுவாங்கன்னு சொல்லி ஏதோ அடிச்சுட்டு போவாங்க எதோ அடிக்கிறாங்க கூட பர்ஸ் சேர்த்து அடிச்சிட்டாங்க என் கையில சூட் கேஸ் இருக்குது பொம்பளை ஹெல்ப் பண்ண விட சொல்லுங்கம்மா போடி ப்ளீஸ் பாவண்டி நான் போய் உடனே வந்துடுறேன் நீ அட்டெண்டன்ஸ் போட்டு வை You got nice friends. Bye-bye. You're so cute. எதுக்கு வருது நீ அங்கேயே உட்காந்துரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சோ sweet. போ.
ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். ஹலோ. அன்னைக்கு ஒரு பொண்ணு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி என்ன துரத்திட்டு வந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அந்த பொண்ணு காலேஜ்ல தானே படிக்கிறா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அதே பொண்ணு கடத்தல் பொருளை வச்சுக்கிட்டு ரோட்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன போவா? என்ன உளறீங்க? மேடம். ஹாய். ஹாய். யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒருத்தருக்கு பிரீஃப் கேஸ் கொடுக்கணும். பிரீஃப் கேஸ்ல என்ன இருக்கு? அணுகுண்டு. உங்களுக்கு என்ன? அணு குண்டா? கொண்டாங்க இப்படி. ஐ ஆம் இன்ஸ்பெக்டர் பரமு ஆன் டியூட்டி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிற பேர்ல ஃப்ராட் பண்ணி கடத்தல் வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. What do you mean? மீனாவது கருவாடாது. பாருங்க இப்படி. பாட்டில் ஃபீடிங் பாட்டில லிக்கர் பாட்டில். My God. ஏன் கடவுளுக்கு இதுல பங்குண்டா? இன்ஸ்பெக்டர், இது என்னுடையது இல்ல. அந்த பேகம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுச்சு. எந்த பேகம் எல்லாம் அக்பர் காலத்தோட போச்சு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன ராஜா நீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அப்படி வாங்கண்ணா. சாரி இன்ஸ்பெக்டர் சார், தெரியாம சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டு விளையாடினேன். அப்படின்னா இந்த சூட் கேஸ்ல இருக்கிறது ஃபாரின் விஸ்கி இல்ல, கேம்புக்குள்ள கோல்ட் ஸ்பாட் நான் தான் ஊத்தி வச்சேன். மன்னிச்சிருங்க சார். என்ன ராஜா அது எதில் விளையாடுதுன்னு கிடையாதா? படிச்ச பிள்ளையா இருக்க. சரி சரி போ சார். சூட் கேஸ் எந்த? என்ன ராஜா படிச்ச பொண்ணா இருக்க, இப்படி எல்லாம் செய்யலாமா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது ராஜா. என்ன ஒண்ணுமே தெரியாது? நான் இல்லைன்னா அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா விட்டுருப்பாரா? தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்? இப்பவாவது என்ன புரிஞ்சுக்க. சூட் கேஸ் ரொம்ப வெயிட்டா இருக்குது, நீ தூக்கிட்டு வா. அங்க உட்காந்து பேசலாமா? வா. மணல் நல்லா இருக்குல்ல? சரி. அந்த போலீஸ் உன்னை எங்கேயும் அடிக்கலையே? இல்ல, சும்மா மிரட்டினார் அவ்வளவுதான். நான் பயந்துட்டேன். உங்ககிட்ட யாராவது ஹார்டா நடந்துட்டா போறோம். என் மனசு துட்டு 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 துடிச்சுடும். என்ன இது? இது பூ, இங்கிலீஷ்ல ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஜட்ஜ் இல்ல லாயர், அவர் போடுற கோட்டு. ஜட்ஜ் டிசைன் போட்ட கவுன் தான் போடுவாங்க. இப்போ 82ல வந்துச்சுல, அது மாடல் மாறிடுச்சு, எல்லாம் போடுறாங்க. என்னன்னு புதுசா வந்தது. நான் கொஞ்சம் அப்படியே ஒண்ணு போட்டு கொஞ்சம் bloody? bloody கிட்ட சொல்லுமா? என்னை ஏமாத்த பாக்குற? பாத்து மாடல் வெளியே வந்து பிடிக்க பாத்து மாடல். அம்மா, கடன் வாங்கின காஃபி பொடியை மறைச்சிடனா, ஆனா மூஞ்சில அசடு வலிது பாரு, அது மறைக்க முடியாது. நான் ஏன் மறைக்கணும்? கடன் தான். பாத்துக்க, நல்லா பாத்துக்க. ஒரு நாளைக்கு 2 வேளை காஃபி சாப்பிட்ட போறாதாமா? உங்க அப்பா இருக்கும்போது ஒரு நாளைக்கு நான் 8 தடவை காஃபி சாப்பிட்டபடி. நான் கூட தான் அப்பா இருக்கும்போது பட்டுப்பாவடை கட்டேன். ஆனா இப்ப பாருங்கம்மா, நான் வாங்குற சம்பளத்துல வயிற்று தான் கழுவ முடியும் தவிர வட்டி கடன் என்ன கட்ட முடியாதுமா. அப்பப்பா, ஒரு காஃபி பொடிக்கா இவ்வளவு பேச்சு? இதை நான் திருப்பி கொடுத்துடுறேம்மா. இனி ஜென்மத்துக்கும் கடனே வாங்க மாட்டேன். அம்மா இருங்க, கடன் வாங்கியாச்சு, இனி திருப்பி கொடுக்க வேண்டாம். உள்ள போங்க. நான் எதுக்கு சொல்றேன்? கூடுதலா சம்பாதிக்க எனக்கு என்ன புருஷனா இருக்கான்? என்னப்பா நீங்க நின்னுட்டு இருக்க? பஸ்ஸுக்காக. பஸ்ஸா? இன்னைக்கு ஸ்ட்ரைக்குப்பா. வா நம்ம வண்டியிலே போலாம். வாப்பா உட்காரு. பிராக்டிஸ்லாம் எப்படி இருப்பார்? கோயிங் வெல் சார். ஃபீஸ் அதிகமா கேட்கறது இல்ல, கேஸ் நிறைய இருக்கு. உங்க அப்பா மாதிரியே தான்ப்பா நீயும். அவர் நியாயத்தை பார்த்து கோர்ட்டுக்கு நடந்துட்டு இருந்தாரு, ஒன்னையும் நடக்க வச்சுட்டாரு. அது போட்டும், உங்க தம்பி தங்கைகளா எப்படி இருக்காங்க? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க சார். ஆஹா. என்னாச்சு? ஏன் எடுத்துட்டீங்க? லெட்டர் ட்ரிங்க்ஸ். ஓ எஸ், வாங்க. கீதா, வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுக்கு தெரியாம பண்றது தானே சார் லவ். அதை என்கிட்ட சொல்றியா? உங்ககிட்ட சொன்னாதான் வீட்டுல சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. உங்க அப்பா யார்? டாக்டர். பேர் என்ன? டாக்டர் ரங்கநாதன். டாக்டர் ரங்கநாதனா? நீ என்ன பண்ற? நானும் டாக்டர். நீ டாக்டரா? அடே டாக்டர், கீதாவை காதலிக்கிறதோட விட்டுடாம கல்யாணமும் பண்ணிக்கிறேன். இல்ல தூக்குல போட்டுருவேன். எத்தனை வருஷம் தெரியுமா? தூக்குக்கு 7 வருஷம். தூக்குல தொங்க விட்டுருவேன். எங்க கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிராமிஸ் பண்ண. இது என்ன கண்ணுக்குட்டியா? தடவை கொடுக்குறேன். பிராமிஸ் பண்ணுமே. Come on, go and enjoy. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ.
உங்க கேஸ என்னால அவ்வளவு சீக்கிரமா பினிஷ் பண்ண முடியாது சொல்லிட்டேனே. வக்கீல் சார், என் கேஸ் உங்களுக்கு தலைவலியா இருக்கலாம், ஆனா எனக்கு இது நெஞ்சு வலி. இதோ பாருங்க, இன்னைக்கு எங்க அம்மா கூட ஓகே ஓகே, உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. பாயிண்ட்ஸ் எழுதி கொடுங்க. இப்படி பெருசா எழுதுனா எனக்கு பதில் சொல்ல நேரம் கிடையாது. நம் காதலை தெரிந்து கொண்ட தாய் கல்யாணத்துக்கு நீங்கள் ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள் என கேட்கிறார்கள். கடமை கடமை என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே போனால் என் அம்மா கண் மூடுவதற்குள் கணவனோடு நான் வாழ்வதை பார்க்கும் மகிழ்ச்சி அவளுக்கு தர வேண்டும் அல்லவா? இதை படிச்சுட்டு உங்க பாயிண்ட்ஸ் எழுதி கொடுங்க. பதில் 1, 1.5 வருஷம் தாமதிப்பதால் நீ கிழவியாகி விட மாட்டாய், நானும் கிழவனாக மாட்டேன். பதில் 2, ஒப்புக்கொள்கிறேன். உன் கடமைக்காக என் பொறுப்பை நான் பலியாக்க முடியுமா? Your case is over. You may go. Thank you. ஆமாண்டா, எல்லா காலேஜ்லயும் வெரைட்டிஸ் இருக்கும். இவ வீனஸ்டா, நிச்சயமா ஸ்டூடெண்டா இருக்க முடியாதுடா. யூ ஆர் கரெக்ட் ராஜா. இவ எங்க ஆபீஸ் டைப்பிஸ்ட் உமா. ஓ, ஆபீஸ் 10 நிமிஷம் ஆக்ட் பண்ணுவாடா. அப்ரோச் பண்ணியா? ஆபீஸ்ல எல்லாருக்கும் அவன் மேல கண்ணு, ஆனா கிட்ட நெருங்கினா அவ கண்ணு. பண்ணியாண்டா. ராஜா அவனை பிடிக்கிறான், அணைக்கிறான். யூ கான்ட்ரா. ஐ வில்டா. சேலஞ்ச் சேலஞ்சரா. 100 rupees. ரெடிடா. வெல்டன் ராஜா, இந்த உன் டீலிங் பண்ணும். ராஜா என்னடா நினைச்சேன்? உன் அழக ஒரு எக்ஸிபிஷன் எடுத்துட்டேன் பாத்தியாவுமா? இந்த எக்ஸிபிஷனை என்கிட்ட தான் பார்க்கணுமா தனசேகர்? ஏன் உங்க அம்மா அக்காக்கெல்லாம் இதேதானே ஆண்டவன் படிச்சிருக்கான், அங்கே சுலபமா பார்த்திருக்கலாமே. உனக்கு இந்த கஷ்டம்? நான் போலீஸ் கிட்ட போக மாட்டேன், ஆண்டவன் கிட்ட தான் போவேன். அவர் என்ன தண்டனை கொடுக்கிறாரோ அதை நீ தாங்கிக்க. வரேன் தம்பி. தண்ணிக்கு சாபம் கொடுத்துட்டா நான் பயப்படுறேன். டே உர்ரா. ₹1 ₹2 கொடுத்தா லாண்டரிக்காரன் பண்ணிட்டு போறான். உனக்கு ஏன்பா இந்த வேலையெல்லாம்? ₹1 ₹2 அம்மா, ஒரு பிளவுஸ செலவு பண்றதுக்கு பிளவுஸோட விலையே கேட்கறான். அதுக்காக நீதான் இந்த தொழில பண்ணணுமா?
இதுல என்னமா கேவலம்? நாங்க குழந்தையா இருந்தப்ப அசிங்கம் பண்ணா நீ கழுவுனியா இல்ல அதுக்குன்னு வேலை கழுவிச்சு? நான் அம்மாடா, என் குழந்தைகளை நான் தான் பாத்துக்கணும். நான் அண்ணன், ஏன் தம்பி தங்கைய நான் தான் பாத்துக்கணும். இந்தாமா. எதை நினைச்சு உங்க அப்பா உனக்கு தியாகராஜான்னு பேர் வச்சாரோ. ராஜா வந்துட்டானே. என்னடா அது? தலையெல்லாம் ஒரே ஈரமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. இந்த நேரத்தில் இப்படியே விளையாடுது. தலையை நல்லா தோட்டிக்கும். எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸ் கட்டணும். சரிப்பா, கட்டிடலாம். நீ உள்ள போ. அம்மா, முதல்ல உனக்கு மிளகு ரசம் வை. அப்படியே தலைக்கு ஒரு சாம்பிராணி போகிட்டு. இந்த எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாம் சேர்ந்து 2500 ரூபாய் ஆகும்ண்ணா. 2500 ரூபாவா? ஆமாண்ணா. கவலைப்படாதடா, கட்டிடலாம். நீ போ. அண்ணா, எங்கிட்ட லேட்டு? கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்னா எல்லாரும் டெல்லி ஆக்ரா எல்லாம் கல்ச்சரல் டூர் போறாங்களாம். அதுல என் பேரும் சேர்த்துட்டாங்கண்ணா. ஆளுக்கு 600 ரூபாய் கட்டணுமா? போர்டிங் லாட்ஜிங் எல்லாம் சேர்த்துதான். 600 ரூபாவா? ஆமாண்ணா. சரிம்மா, சரி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ வெரி மச்ண்ணா. உடம்பு அனலாக கொதிக்குதுமா. மனசும் தாமா. மனசே உனக்கு மட்டும்தாம்மா சொந்தம். ஏதோ ஆண்டாள் மாதிரி கிருஷ்ண வருவான் கிருஷ்ண வருவான்னு நினைச்சுக்கிட்டே அவன் எப்ப வருவான், என்னைக்கு வருவான்? ஏமா, நீ தூங்க மாட்டியா? நீ மட்டும் தூங்குறியாப்பா? கேஸ பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். கேஸா இல்ல காசா? தம்பியும் தங்கையும் தான் 3000 ரூபாய்க்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களே. படிப்புன்னு அப்படித்தாம்மா. நடுக்கடல்ல அலை இருக்காது, கரை சேரும்போது அலை ஆட்டம். திண்டாட்டம் தான். இதாடா, இந்த வளையல வித்து வேண்டிய பணத்தை வாய்க்கு. அம்மா, தங்கச்சி கல்யாணத்தை பார்த்துட்டியா? அவளுக்கு இருக்கிறது உன் நகைதாம்மா. வேற என்னதான்டா பண்ண போறேன்? சரி, மணி 11 ஆச்சு, படுத்து தூங்குப்பா. எனக்கு இன்னும் 3 மணி நேரம் வேலை இருக்குமா? நீ படுத்து தூங்கு, நான் ஆபீஸ் ரூமுக்கு போறேன். என்னண்ணா? இந்த கல்ச்சரல் டூர், எக்ஸ்கர்ஷன் அதெல்லாம் அவசியமா? என்ன கேட்ட? நான் கேட்கல, எந்திரிச்சு பாரு. எந்திரு. இதுவா அங்க பாரு. பாத்தியா? அண்ணன் ஏன் உடைக்கிறாருன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. ஆனா லிஸ்ட்ல என் பேர் கொடுத்துட்டேன். ஓகே, உடம்பு சரியில்லை, வர முடியலன்னு சொல்றேன். நானா? நீ போலன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை தப்பா நினைப்பாங்க. அண்ணன் கிட்ட பணம் கேட்காத, உனக்கு நான் தரேன். ஓகே? நானும் உனக்கு அண்ணன் தானே. கமான், ஸ்மைல். ஸ்மைல். நோ, that's it. Your gold, yeah. இது பிரசன்டேஷன். இதை போய் அடக்க வைக்கிறீங்க. வயிற்றுக்கு இல்லைன்னா நிறைய பேர் தாலி வைக்கலையா? கேள்வி கேட்காம ரசீது போட்டு ரூபாய் கூட சேர்த்து. கீதா மாப்பிள என்ன சொல்றா? ஒன்னும் சொல்லல அங்கிள். என்ன மாப்பிள, கடலை உருண்டை சாப்பிடுறீங்களா? நானே வாங்கி கொடுத்துக்கிறேன். யாருக்கு? கீதாவுக்கு.
எங்க அவசரமா புறப்பட்டீங்க? படத்துக்கு போறோம். டைம் ஆயிடுச்சு. என்ன படம்? லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரியா? போங்க 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 என்ன இருப்பா, நீங்க கம்மல் இருக்க சார். நம்ம குடும்பமான முன்னாடி பண்ணிருக்கு மோட்டார் பைக்ல போகுது, அதுதான் எனக்கு தெரியுமே. மொத்தம் சும்மா இருக்கீங்களா? அதுதான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். பாப்பா பேசிக்கிட்டே போலாம். 3000 ரூபாய் முழு தொகையும் கொடுத்துட்டேன். கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபீஸ் வாங்கணும் சார். வாங்கிக்கப்பா. அம்மா வாங்கிக்க சார். வியாதி குணமான பின்னால்தான் பீஸ் வாங்கிக்குவேன் எந்த டாக்டரும் சொன்னதில்ல. வக்கீலுக்கு மட்டும் என்ன வித்தியாசம்? 3 வாய்தால எதிரிய அசர அடிச்சிட்டீங்க. நாம தான் நிச்சயம் ஜெயிக்கிறோம். வாங்கிக்கங்க சார், வாங்கிக்கங்க. அப்ப நான் வரேன் சார். சரிங்க. காஃபி கூட சாப்பிடாம போயிட்டாரே. என் மேல கோபமா ராஜா? உங்க அப்பா இப்படிதான் பெரிய மனசோட நடந்துகிட்டு நம்ம எல்லாம் இந்த நிலைமையில விட்டுட்டு போயிருக்காரு. இது கட்சிக்காரன் கொடுத்த பணம் இல்ல, கடவுளா பார்த்து நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சு கொடுத்த பணம். பாய். See you then. Good night. கீதா. சார் பேரு சங்கர். நான் கீதாவோட அண்ணன்டா. முறையா பொண்ணு கேட்டுருக்கு எங்க வீட்டுக்கு வர. ஓகே ஐசே வரடா. 15 நாளுக்குள்ள நீ வரல, நீ மேல போற டைம் நான் பிக்ஸ் பண்ணுவேன். ஓகே பாய். கீதா கீப் ஒன். வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியல, அதுக்குள்ள லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துப்போ. லவ்வா பாப்பலாம். பெரிய அண்ணா கிட்ட சொல்லுவியா? நானே ஒரு குற்றவாளியா இருக்கும்போது சர்ச்சை கிட்ட போக மாட்டேன். பயப்படாத, வா. அப்போ நீ யாரையாவது? நான் லவ் பண்றேன், அவன் என்ன லவ் பண்றான்னு தெரியாது. எட் ஐ லவ். அவ பேர் என்னண்ணா? இப்ப தெரிஞ்சுக்கோனா? இந்த நீ கேட்ட 600 ரூபாய். எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் அறிஞ்சு கோவமா? இந்த பணத்தை வாங்கிக்கல உண்மையா அறிஞ்சிருவேன். பெரிய ஆள் நீ. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள லவ். வா. இன்னும் கொஞ்சம் போறேன். போறோம். கீதா, எக்ஸ்கர்ஷனுக்காக பண்ணி கேட்டியம்மா? இந்த குழம்பு போடமா? எடுத்துக்கோமா. என்கிட்ட பணம் இருக்குண்ணா. என்ன? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களே பணம் போட்டு கூட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கடி போடணும்? அவங்க அவங்க மனசாங்க. எதுக்கடி இந்த பிச்சைக்காரத்தனம்? வாங்கடி பணத்தை. அவன் என்ன பாக்குற? ஒழிக்காம உண்மையை சொல்லு. எதுக்கு இந்த வீண் செலவுன்னு ஒண்ணு நடத்தினானா? என்னமோ நடந்திருக்கு தியாகம். இவன் முழுங்கணும், அவன் முழிக்கிறான். உண்மையை சொல்ற வரைக்கும் நான் சாப்பிடுறேன். அண்ணா, ராஜா அண்ணா 600 ரூபாய் கொடுத்தாரு. உனக்கு எதுடா பணம்? ஏதுடா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளா? வாங்கினேன்னு சொன்னேன்டா. சும்மா இருக்காதம்மா. ராஜா, பதில் சொல்லிட்டு போற ராஜா. எங்க இருந்து பணம் கிடைச்சது? பாத்தீங்களா? பாத்தீங்களா? அவன் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த கோல்ட் மெடல மார்வாடிகள் அடமானம் வந்திருக்கான். தன்னுடைய அண்ணனுக்கு சரியான வருமானம் இல்லைன்னு கலெக்டர் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்கான். அண்ணா, அப்பா போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கேடா குறை வச்சிருக்கேன். என்னைக்காவது எந்த சந்தர்ப்பத்திலேயாவது உங்க படிப்பு செலவையோ இல்ல வேற செலவையோ நான் தடை பண்ணிருக்கேன், இல்ல தள்ளி போட்டிருக்கேன்.
உன் மனசுல எது நினைச்சா நீ மேல நடமாச்ச? உன் கோட் புதுசே வாங்காம நீ கட்டுற பழைய ட்ரெஸ். சுதந்திரத்துக்காக காந்தி துண்டு கட்டினார்னா எங்களுக்கு சுதந்திரத்துக்காக நீ பழையசே கட்டுறேன. ஆனா ராத்திரி 2 மணி வரைக்கும் ரத்த சுண்ட சுண்ட வேலை செய்ய எங்களுக்காகவா இல்ல உனக்காகவா? அம்மாவை என்ன பாக்குற? எங்களை பெரியவங்க வளர்த்து விட்டுருக்கீங்க, எங்களுக்கு அறிவு இல்ல? தியாகு, என்னம்மா? ஏன்பா வேலையே பாக்குற? கடவுள் கீழே இறங்கி வருவாருன்னு பாக்குறமா? பாக்காதப்பா, வரமாட்டார். மேல போயிட்டா யாரும் கீழே பார்க்கவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. நாம தான் அவங்கள பார்க்க போகணும். ஆமா, இப்ப எதுக்கு இந்த கவலை? ஒண்ணுமில்லம்மா, நம்ம பலகீனம் பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. குதிரைதான் வண்டியை இழுக்குதுன்னு வண்டியில போறவனுக்கு தெரியாதா? தெரியறது நல்லதுதான். எதையும் மனசுல போட்டு அழுத்துக்காம பேசாம படுத்து தூங்கு. என்னப்பா இது பிரம்ம புடிச்சாப்புல இருக்கிற? நீதான்ப்பா என் சம்மந்தி. அதாவது என் மகனை டாக்டர் சங்கர உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நிச்சயதார்த்தம் பண்ணத்தான்ப்பா வந்திருக்கிறேன். ஒரு நல்ல நாளா பார்த்து. சார், ஏற்கனவே நிச்சயம் பண்ணிட்டாங்கறியா? அதான் நடக்க. ஏற்கனவே அவங்க 2 பேரும் நிச்சயம் பண்ணிட்டாங்க. நம்மளால ஒண்ணும் முடியாது. என்னப்பா இது? உங்க அம்மாவை ரொம்ப நாளா பார்க்காத மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிற. ஒண்ணுமில்ல சார். தம்பி யாரு? என் தம்பி ராஜா. ஓஹோ. MBBS படிக்கிறான். இந்த வருஷம் தான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிருக்கான். அப்படியா? பாஸ் பண்ணிடுவான். டேய், உன் மச்சனடா. ஹலோ சார். 2 பேரும் போய் ஜாலியா பேசுங்க. ஆமா, எங்க உன் தங்கச்சி? கீதா, கீதா, இத வந்துட்டேம்மா. வாமா. தங்கச்சி தானே? ஆமாங்க. வெரி குட். ரொம்ப அழகா இருக்கா. கீதா, இவர்தான் சங்கரோட அப்பா. நமஸ்காரம். பையன் பொண்ணை பார்த்தாச்சு, நானும் பொண்ணை பார்த்தாச்சு. அப்புறம் என்னப்பா, சம்மதம் தானே? சம்மதம் சொல்லுப்பா. என்னப்பா இது? என்னதான் இருந்தாலும் நான் உன்னை பெணி தச்ச தப்பு தான். என்ன மன்னிச்சிருப்பா. சரி, ரைட். நீங்க இறங்க இந்த காரியம் பழமா இருக்குமா? ஐ ஹேவ் டு தேங்க் யூ. வெரி குட். என் வார்த்தையை காப்பாத்திட்டு. கம் லெட்ஸ் கோ. ஏமா கண்ணு தெரியலையா? எனக்கு கண்ணு தெரியல, உனக்கு கவலை தெரியலையே. பழைய பல்லவி பாடு நீ. பல்லவி பழசில்லடி. நினைச்சவன் வரப்போறான்னு நீ பழசா போறியே, அது சொல்றேன்டி. இந்தா நீ பொறுக்கிக்க. நான் பொறுக்கிறேன். எத்தனை காலத்துக்கு வேணும்னாலும் பொறுத்திருக்கிறேன். ஆனா என்ன கூட்டிக்கிட்டு போவானே எமன், அவன் என் பொண்ணு கல்யாணம் நடக்கட்டுமேன்னு பொறுத்திருப்பானா? இப்ப என்னதாண்டே உன் முடிவு? யாருமா? யார பாக்கணும்? தியாகுவியா? கேஸ் விஷயமா? ஆமாம்மா, கேஸ் விஷயம்தான். ரொம்ப நாளா முடியாம இழுத்துட்டே போகுது. கேஸ் இழுக்க மாட்டானே. வேற வக்கீல் யார்கிட்டயாவது கொடுத்திருந்தியா? இவர்தான் என் வக்கீல். இவரை தவிர வேற யாருக்கும் என் கேஸை டீல் பண்ண தெரியாது. உன் பேர் என்னம்மா? உமா. நீங்க தியாகுவோட அம்மா. அவ ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கான், போய் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, உமாவா? நீ எங்க இங்க? கேஸ பத்தி முடிவெடுக்கத்தான். வர்ற வழியில அம்மா பாத்தாங்க. நான் ஒண்ணு சொல்லல, சொல்ல மாட்டேன். உட்காருங்க. நிக்கிறேன். அப்ப நானும் நிக்கிறேன். நில்லுங்க. ஒரு நியாயமான மனுஷனா நின்னு காட்டுங்கன்னு தான் சொல்றேன். நான் என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? காதலிச்ச பொண்ண எத்தனை வருஷம் தான் காக்க வைக்கலாம்? கடமை முடியற வரைக்கும் முன்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. உங்க கடமை முடியறதுக்குள்ள எங்க அம்மா கண்ணை மூடிட்டா. என் மகனை கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்க போற யாரு, காதலிச்சா யாருன்னு தெரிஞ்சுக்காம அவ இறந்து போயிட்டா. இட்ஸ் an unnecessary unwanted question. உமா, வர வர நீ என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுற. வர வர நீங்க நினைச்சபட்ச மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆபீஸ்ல எனக்கு நடக்கிற சோதனையும் அன்றாட நான் படுற அவஸ்தையும் என்னால தாங்க முடியல. அன்னைக்கு பீச்ல ஒரு பையன் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தான். அத நான் உண்மை நினைச்சு அவனை காப்பாத்த போய் கடைசியில என் மானத்துக்கே ஆபத்து வந்ததே. காஃபி. இதே ராஸ்கல் தான், இதே ரவுடிதான். அன்னைக்கு தண்ணியில விழுந்து சாரா போல நடிச்சு மானம் கெட்டவன் என் முந்தானி பிடிச்சு இழுத்து. யாரும் பேசுற நீ? அவன் என் தம்பி, என் கூட பிறந்தவே ரத்தம். இந்த காலித்தனமெல்லாம் எங்க வம்சத்துக்கே கிடையாது. யார பார்த்து என்ன பேசுற? இவனே நானுங்க, சத்தியமா சொல்றேன், கடவுள் ஆணையா சொல்றேன், என்ன கட்டிப்பிடி. ஏதாவது குற்றம் சாட்டி ஆரம்பத்திலேயே என்ன குடும்பத்திலிருந்து பிரிச்சுட்டா என்ன சுலபமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி கொடுத்து நடத்தலாம் பாக்குறியா? தியாகு, அவனை நிக்க வச்சு கேளுங்க, உண்மை புரியும். தியாகு, உமா, பேசாம வெளியே போ. இல்ல, என் தம்பியை பேசுறதுக்கு நானே உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். தியாகு, உமா, shut up and get out. இதுல நாத்துல தீர அடிச்சுட்டு போடுங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு. உன்னால எனக்கு தண்டனை கிடைச்சாச்சப்பா. உன்னை நாயே அடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் ரிப்போர்ட் எல்லாம் அந்த கடவுள் கிட்டதான். கேஸ பத்தி பேசிட்டியாமா? முடிவு என்னன்னு சொல்லியாச்சுமா. இந்த கோயில் பிரசாதம் குங்குமம் எடுத்துக்கோ. பரவாயில்ல. நீ ஏண்டா எனக்கு நல்லா தெரியும்டா. குழந்தைகளுக்கு நான் பாக்குறேன்டா. இவள கொஞ்ச நாளா பாக்குறேன். எல்லாரும் சாப்பிடுவாங்களேடா. சாப்பிட வயண்டா. அண்ணன் சாப்பிட வரலையா? அவன் இன்னும் வரல, நீ முதல்ல சாப்பிடு. அவர் வந்தோடனே என்ன கூடு, நான் வரேன். ஏண்டி, நீயாவது சாப்பிட வயண்டி. ராஜண்ணா வரல, அவன் அப்புறம் சாப்பிடுவான், நீ சாப்பிட்டுட்டு போ. அண்ணா வரட்டும், அப்புறம் சாப்பிடு. என்னமா அது? ராஜாவை காணும், கீதாவை காணும், என்னாச்சு? எல்லாரும் நீ சாப்பிட்டாதான் சாப்பிடுவாங்களாம். எனக்கு பசிக்கலாமா? என்னடா இது, எல்லாரும் நவகிரகம் மாதிரி திரும்பிட்டீங்க. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நானே பரிமாறுறேன். நானா? தியாகு, மனசு கேட்கலப்பா, இந்த பாலையாவது சாப்பிடு. சரிம்மா, நீ போய் தூங்கு. ராஜா, தூங்கலையா? பசியோட படிச்சா எதுவுமே மண்டையில் ஏறாதுரா. இந்த
பாலை சாப்பிட்டு கீதா கீதா ஏன் தெரியுமா இப்போ நான் உன்னை எழுப்புனா உனக்கு பிடிக்காது. இந்த பாலை குடிச்சு படுத்துக்க. வயிற்ற காய போட்டேன். கல்யாணத்தன்னைக்கு உன் சங்கர் யார் இந்த வெத்தகாச்சு எங்க என் கீதான்னு கேட்பான். குடி குடிச்சிட்டு படுத்துக்கோண்ணா. குட் நைட். என்னடி பட்னியா படுக்காதுமா, காலையா ஸ்டார்ட் பண்ணுமா. என்னமா அது? பாத்தியா தியாகம், நான் உனக்கு கொடுத்த பால் சுத்தி எங்கிட்டயும் வந்துருக்கு. அம்மா, நீங்க எங்களுக்கு கொடுத்த பாலை நாங்க இன்னும் மறக்கலமா. ஹாய் ஹாய் ஜெகதீஷ். many happy returns of the day. Thank you. என்னடா பர்த்டேக்கு கிளப் ரெடி பண்ணிருக்க போல இருக்கு? கிளப் மட்டும் தானா? இன்னைக்கு என் பர்த்டே ஸ்பெஷலுக்கு ஒரு பெரிய டான்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வெரி குட். Please be seated. ஹலோ, அப்புறம் Dear friends, now let us all enjoy the dance. Come on, yeah. Raja, drinks. Drinks. நோ தேங்க்ஸ், வேணாடா. அப்புறம் Hello, Radha. ஹலோ ஜெகதீஷ், ஹாப்பி பர்த்டே. Thank you. என்ன பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னா இவ்வளவு லேட்டா வர? சோ சாரி. Please be seated. Let's have a drink, Radha. நோ, எனக்கு பழக்கம் இல்ல. Okay, then நான் கேம்ப் கொள்ள. ஓகே. Please. Thank you. Welcome. Baby, how's the drink, baby? Yeah, come on, take it easy, man. Come on, yeah. What, man? ஜெகதீஷ், Easy, yeah. Jagdish, Come விடு. on, what? bastard. அவளை யாரா இங்க கூட்டிட்டு வந்தது? நானா? ராஜா, நீ என் விஷயத்துல தலையிடாத. son of a bitch. ஒரு பொண்ணு செத்தா அந்த துக்கம் 10 நாளைக்குடா. ஆனா அவ கெட்டு போனா அந்த துக்கம் ஜென்மத்துக்கும் மாறாதடா. நல்லா ஏறாதா, எழுந்து வாங்க. நெக்ஸ்ட் இந்த பார்ட்டிலாம் அட்டெண்ட் பண்ணாத. ஓகே. ரியலி எனக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன? நான் எவ்வளவு ஒரு டேஸ்ட் பண்ண ராஜா, எனக்கு உதவ வந்தாருன்னா. ராஜா காதலுக்காக செய்யறான்னு நினைக்காத. நான் ஏதாவது ஒரு பாவம் பண்ண அது கீழே பக்கத்துல ஒரு புண்ணியம் செய்வேன். அவ்வளவுதான். ஓகே, வீடு பக்கத்துல இருந்துச்சு. I'll take leave then. Bye bye. Thank you. See you. அது வரும் பாரு, அவன் தான். இந்தா, சைக்கிள் ஸ்டாண்ட் செம்மையா கவனிவன. ஏய், எனக்கு மார்க் போட்டல, அதுக்கு இவன் பதில் சொல்வான். வாங்கிக்க. Okay, dear friend. I'll take a challenge. நீ ரெஃப்ரெண்ட் இல்ல. ஓகே? Nothing to worry. வெறும் டென்ஷன் தான். ஆத்திரம், கோபம், இதனால ரத்த கொதிப்பு அதிகமாகலாம் இல்லையா? கரெக்ட் டாக்டர்.
ராஜா பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் பலசாலி, அவனுக்கு போய் தியாகு, நமக்கும் தெரியாம சில வியாதிகள் இருக்கா இல்லையா, எதுக்கும் டெஸ்ட் பண்ணிட்டா போகுது. ராஜாவுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் சொன்னான். எக்ஸாமுக்கும் போகட்டும், இங்க கிளினிக்ல டெஸ்ட் நடக்கட்டும், அதனால தப்பு இல்லையே. வா பரப்பு, என்னடா யூனிஃபார்ம் எல்லாம் வந்திருக்க? லீவா? லாங் லீவ். ஊருக்கு போறியா? ஆமா, மேலூருக்கு போறேன். அங்க யாரா இருக்கா? எனக்கு முன்னாடி போனவங்க இல்ல. என்னடா சொல்ற? தியாகு. டேய் தியாகு, என்னடா? என்ன திருப்பத்தூருக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்கடா. நக்சலைட் வேட்டையில உயிரை கொடுத்து வேலை செய்யணுமா? உயிரை கொடுத்து. தியாகு, கடைசியா சொல்லிட்டு போறேன். அம்மா இல்ல இருக்காங்க. வர்றேன்டா. திருப்பத்தூர் போற இன்ஸ்பெக்டர் செத்தா போறான். நல்ல இன்ஸ்பெக்டர். எப்ப போலீஸ்கார ஜென்மம் எடுத்தோமோ முதல் பால் குடிக்கிற போதே முடிவு பாலும் ரெடி ஆயிடுச்சு. அப்படிலாம் சொல்லாதப்பா. உங்களுக்கு என்ன, நீங்க டாக்டர், படிச்சது தப்புங்கறியா? மத்தவங்க உயிர் உங்க கையில் இருக்கிறங்கிறதுனால உங்க உயிரை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எங்க தொழில் அப்படி இல்லையே. டி பீனு பேர் கொடுத்திருக்கானே, ஏன்? தமிழ்நாடு போலீஸ் கிடையாது. டி பீனா திடீர்னு போறவன். தீர்மானம் பண்ணிட்டியா? நான் வர்றேன். போறது தீர்மானம் பண்ணிட்டிய, போய. கடைசியா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் டாக்டர். பை பை. நல்லா ஆழப்பாய்வன். சக்சஸ், கிராண்ட் சக்சஸ். அம்மா, அண்ணா, அண்ணா, கீதா, என்னடா ஒரே சத்தம் போட்டு வர? டாக்டர் ராஜா எம்பிபிஎஸ் வந்திருக்கேன். என்னடா சொல்ற? என்ன யார் மேல ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அண்ணா, உன் தம்பி எம்பிபிஎஸ் பாஸ் பண்றேன். முதல்ல தலைக்கு கொடு. காப்பாத்துறத கைக்கு, கடைசி அந்த பாலுக்கு, கடைசியா உனக்கு. அண்ணா என்ன பண்றேன்னா, வா தொட்டு இருக்கேன்டா. ஜோக்கா கண்ணா அப்படின்னா கேஸ் ஒத்துக்கிறதெல்லாம் நிறுத்துற. 20 hours வேலை செய்யறதெல்லாம் வேணாம். ஒன்லி 6 hours தான் ஒரு நாளைக்கு வேலை செய்யற. 4-5 கேஸ் மாத்திரம் ஒத்துக்கிட்டு நிம்மதியா உட்காரணும். சும்மா அம்மா, உடனே ஒரு சமயக்காரிய போடுற. சமையலுக்கு டாக்டரோட அம்மா சும்மா தானே சமயக்காரி. ஓகே கீதா, நீ என்ன பண்ற? இந்த பழைய வாட்ச் எல்லாம் கட்டி எறிஞ்சிட்டு சிட்டிசன் கட்டுற. என்ன கட்டுற? டாக்டருடைய தங்கச்சின்னா சும்மா தானே சிட்டிசன். ஓகே முட்டை போட்டாச்சு, குஞ்சு பொறிக்காம கோழி என்ன விலைக்கு போகணும் கணக்கு போடுறான் இல்லையாமா? தம்பி, நீ அவசர நாயி பிராக்டிஸ் பண்ணி பிரைவேட் கிளினிக் ஆரம்பிச்சு நல்ல கைராசி டாக்டர்னு பேர் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் ஆமா, அது வரைக்கும் நீங்களே குடும்பத்தை தாங்க. நான் எதுவுமே செய்யக்கூடாது. அம்மா, டாக்டர் ரங்கநாதனை மீட் பண்ண போறோமா? உங்க அசிஸ்டண்டா வச்சீங்க சார். உங்களால முடிஞ்ச சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்க போறேன். என்னம்மா, நான் குளிச்சுட்டு கிளம்புறேன், வரேன். ஹலோ டாக்டரா, நான் தான் தியாகு பேசுறேன். தியாகு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணும். உடனே கிளினிக் வரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ வா, இங்கே பேசிக்கலாம். ஓகே டாக்டர், உடனே வரேன்.
இதுல அஃபெக்ஷன் சென்டிமெண்ட் எதுவுமே வேண்டாம். ராஜாவோட ரிப்போர்ட்டை கிளியரா மிஸ்டர் தியாகிட்ட சொல்லிடுங்க. சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்த ரிப்போர்ட்ல ராஜாவுக்கு பிரெயின் டியூமர், மூளையில கட்டி, குழந்தை பருவத்தில் ஏற்பட்டிருந்த வியாதி ஆரம்பத்திலே நமக்கு தெரியாம போனதுனால now it has come to a serious stage, a dangerous position. அது கடவுளுக்கு தெரியணுமே. இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை நீங்களே படிங்க. நாலஞ்சு மாசத்துக்கு மேல என் தம்பிக்கு உயிர் இருக்காதா? சாவு நெருங்க நெருங்க கண் பார்வை மங்குமா? டாக்டர், தூக்கு தண்டனை கைதிக்கு தேதி சொல்ற மாதிரி என் தம்பிக்கு சாவு செய்திய சொல்லிட்டீங்க டாக்டர். டாக்டர், டாக்டர், மேல்நாட்டு எக்ஸ்பர்ட்ஸ் போய் பார்த்தா என் தம்பி ராஜா குணப்படுத்த முடியல. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எங்க அப்பா விட்டுட்டு போன. நானும் ஃபாரின்ல இருக்க டாக்டர்ஸ கான்டாக்ட் பண்ணத்தான் போறேன். ஆனா அதுக்குள்ள ராஜாவுக்கு தியாகு, எந்த காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை உங்க அம்மாவுக்கும் உங்க தம்பிக்கும் நீ சொல்லக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா அவனே ஒரு டாக்டர் ஆச்சு, தனக்கு என்ன வியாதிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டானா? இது வரைக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீ தைரியமா இருப்பா. பல உயிரை காப்பாத்துற டாக்டர் ஆயிருப்பான்னு நினைச்ச, இப்போ அவன் உயிரை நடுரோட்ல ஃபுட்பாலா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். அன்னைக்கு இங்க பூரா பூவா கொட்டி இருந்தது. இப்போ அதுவே சருகா கொட்டிருக்கு. இல்லை எதிர்காலம். ஆமா, எங்க படி விட்டு போல? இப்ப வீடு இல்ல, ஹாஸ்டல் தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட கெஸ்டா தங்கி இருக்கேன். ஏன் இப்ப நீ மாமா கூட தங்கி இல்லையா? தனியா வந்துட்ட? மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கு தான் என்ன அவர் வளர்த்தாராம். ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, மண்ணுல போற வயசுல கூட மனுஷனுக்கு ஆசையை பாத்தியா? ஆமா, உங்க மாமா நான் மட்டன் ஸ்டால வச்சிருந்தான். ஏன்? ஆட்டை கொழுக்க வச்சதுக்கு அப்புறம் தான் கசாப் கடைக்காரனே வெட்டுவான். ஆடுதான் ஓடி வந்துருச்சு, அதை யாராவது காப்பாத்தணும் இல்ல? எட்டி போச்சு, டைம் ஆகுது. நீ ஹாஸ்டல் போ. ஓ பாய். என்னடா அது? ரேடியோ, விளையாட்டு சாமான் என்னென்னமா கொண்டு வந்திருக்க?
தம்பி டாக்டர் ஆயிட்டாமா. இதுவரைக்கும் நான் அவனுக்கு எந்த பிரசன்டேஷன் கொடுக்கல. அதான் இது பாருமா, தம்பி விளையாடு செஸ் போர்டு, தம்பி விளையாடு கேரம் போர்டு, தம்பிக்கு வீட்டுல போர் அடிச்சா பாட்டு கேட்கறதுக்கு டேப் ரெக்கார்டரு அப்புறம் தம்பிக்கு வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பின்னு அப்படி என்னடா ஓட்டிக்கிற? ஒன்ன பல தடவை சொன்னா அது மனப்பாடம் ஆயிடும். எங்க வாழ்ந்தாலும் எப்போ பிரிஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறக்க மாட்டோம் பாரு. நீ சொல்லுக்கு சொல்லு அண்ணா அண்ணான்னு உங்களை அறுக்கதான் பாரு. என்னன்னா இதெல்லாம் எனக்காக நான் வாட்டு வந்திருக்கேன்னா, நான் தனியா விளையாடுனா பாக்குறவங்க நான் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். என்னடா இதெல்லாம்? என்ன என்ன என்னன்னு கேவி சுந்தராபாய் பாடின மாதிரி அண்ணன் 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 நீ பாடுற. ஓகே ஓகே. என்னது நேஷனல் சர்வீஸ் ஜப்பான் மேக்கு கேசட் இல்லைன்னா ராமராஜா, உனக்கு பிடிச்ச பாட்டுலாம் கொண்டாந்து போட்டு கேள்றேன். வேற பாட்டு போடுறேன். ஏண்டா கர்நாடக சங்கீதம் எவ்வளவு அருமையா இருக்கு. அது சரிதாம்மா, ஆனா அதுல அபசகுணம் பிடிச்ச மாதிரி பாகவதர் இறந்து போடுறாருல்ல. இறந்து போனாலும் பாட்டு மனசுல நிக்குது இல்ல. நீ கேளு. வணக்கம். அடிகளார் யாரும்? அடிகள் வாங்கி வாங்கி அடிகளார் ஆயிட்டேன். சர்க்கார் ஆஸ்பத்திரியில ஊட்டி குளிருக்கு ஸ்வெட்டர் போட்ட மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. பேண்டேஜ். அதே நம்ம படமும் திருப்பத்தூர் எப்படி திரும்புற பக்கமெல்லாம் இப்படித்தான். யார் கண்ணாமலாம் திரும்ப சொன்னாங்க. இப்ப என்ன செய்யணுங்கிற? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுத்து பாதி ரத்தம் போச்சு. இதுல மூட்டைப்பூச்சிக்கு வேற என்னால தர்மம் பண்ண முடியுமா? இப்ப நான் என்ன செய்யணும்? கட்டவுத்தோட முதல்ல கன்சல்டிங் ரூம்ல போய் உட்காரு. வேண்டிய ஏற்பாடு பண்றேன். முக்காடு எடுத்துட்டு போ. பழகி போச்சு. டாடி என்னப்பா? ராஜா உங்களை பார்க்கணும் வந்திருக்காரு. அவன் ஒன்னும் கன்ஃபியூஸ் மூட்ல இல்லையே. கேஷுவலா தான் வந்திருக்காரு. எங்க இருக்கான்? அதோ அங்க. சரி நீ போப்பா. 1 minute டாக்டர். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் மை சன். எப்படி பாருக்கிற? ஜஸ்ட் கேஷுவல் விசிட் தானே? இல்ல அங்கிள், ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். அப்படியா? நம்ம கீதா சங்கர் கல்யாண விஷயமா. அதுக்கு என்னப்பா இப்ப அவசரம்? அவசரம் தானே வந்திருக்கேன். காரணம்? நான் சீக்கிரமே மேல்நாடு போறேன். ஜஸ்ட் டு கண்டினியூ ஸ்டடீஸ் தான். அப்ளை பண்ணிட்டியா? அப்ளிகேஷன் சாங்ஷன். அங்கிள், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் தான் செய்வேன். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும். நீங்க யோசிக்க வேணாம். என் மேல ரியல் அஃபெக்ஷன் இருந்தா யூ மஸ்ட் பர்மிட் மீ ப்ளீஸ் அங்கிள். Yes, you can proceed. Thank you. Bye-bye. Bye. அடிபட்டான் சார். தூங்கப்பா தூங்கப்பா. மெல்ல பாத்து பாத்து பாத்து. கொஞ்சம் வழி விடுங்க வழி விடுங்க. இந்த ஆட்டோ அந்த பக்கம் இருக்கு. வழி விடுங்க சார். ராஜா 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 ராஜா. ஏட்டா அண்ணா மாதிரி கத்துற? ராஜா வெளியில போயிருக்கான். நீ ஏன் உங்களுக்கு சொல்லுங்க? இப்படி பதற? நம்ம ராஜா சைக்கிள் வெளியே போனா. ஆமா. என்னமா நீங்க முதல்ல அந்த சைக்கிள் உடைக்கணும். உங்களையும் என்ன
அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அண்ணா ராஜா மை காட் வந்துட்டியாடா? பத்திரி போயிட்டேன். என்னன்னாச்சு? ஒண்ணு இல்ல. அம்மா குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாங்கம்மா. தவறையில கொண்டு வரேன், குடிச்சிடு. அப்பதான் தம்பி பைத்தியம் போகும். அப்பா ஒரு நிமிஷத்துல தாண்டவமே ஆடிட்டான். நீ வெளியே போக கூடாதாண்டா. அப்படி என்ன உனக்கு நிலைமை? பைத்தியமா இல்ல வியாதியா? அம்மா கடுவம் போல தீரத பாரு. வர வர இவனே அவனுக்கு அம்மா ஆயிடுவான் போல இருக்கு. இனிமேல் நீ வெளியே போக கூடாது. நீ ஆர்டினரி ஸ்டூடெண்ட் இல்லடா. யூ ஆர் an honorable டாக்டர். இந்த பிரசன்ட் பொசிஷன்ல கரெக்ட். என்னுடைய பிரசன்ட் பொசிஷன் எனக்கு தெரியும். ஏடா சொல்ற? அதானே ஒரு பெரிய டாக்டரா போறேன்ல. ஆமாண்டா. நீ கண்ணா பின்னாடி சுத்தாம கௌரவமா என்னுடைய பொறுப்பெல்லாம் முடிக்கணும். கரெக்ட் கரெக்ட். இப்ப கூட பாருங்க, நேரா நம்ம டாக்டர்கிட்ட தான் போயிருந்தேன். நம்ம கீதா கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னேன். அவரும் சம்மதிச்சிட்டாரு. சம்மதிச்சிட்டாரா? எந்த மாசம் எந்த நாள்னு டாக்டர் சொன்னாரா? வர தை தானே முடியும். முடிச்சு இந்தாடா தண்ணி. இன்னொரு கிளாஸ் கொண்டாங்கம்மா. அப்படி என்ன தாகம்? தொண்டையில ஏதோ அரைக்குதுமா. அண்ணா, தங்கச்சியோட ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சுன்னா இம்மிடியட்டா உன்னுடைய கல்யாணம். உன்னுடைய ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சுன்னா நெக்ஸ்ட் என்னுடைய ப்ராப்ளம். அது தானாவே முடிஞ்சிடும். ஓகேண்ணா? இந்தப்பா என்ன தடா செஞ்சு தொலைச்ச? நெஞ்சு அடிக்குது. ஒண்ணு தம்பி டக்கு டக்குன்னு தன்னுடைய கடமைகள் முடிச்சுட்டு வரான். பின்ன என் பொசிஷன்ல இந்த டியூட்டி எல்லாம் முடிக்க வேண்டாம். எங்கடா போற? கோயிலுக்கு போயிட்டு வரமா. நீ எங்கடா புறப்பட்ட? மேல போறோம். தியாகு, என்னம்மா? ராஜாவுக்கு குடும்பத்துல எவ்வளவு அக்கறை வந்திருக்கு பத்தியா? எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அம்மா சீக்கிரம் பேர பேத்திகளை பாக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறான். நீ மரக்கட்ட மாதிரி நிக்கிற. தியாகு, ராஜா சொன்ன மாதிரி கீதா கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருப்பா. அப்படியே உன் கல்யாணத்தையும். சொன்ன உடனே தூங்கிடுவியே. இது சாமியாரா போக போதோ இல்ல எங்க ஓட போதோ. நல்ல புள்ள. பரவாயில்ல. என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணா. அவங்க என்ன சார் வாங்கிட்டு போறாங்க? உமாவா? எப்பவும் அவங்க அம்மாவுக்கு தூக்க மாத்திரை வாங்கிட்டு போவாங்க. என்னமோ இன்னைக்கு அவங்க அம்மா ஊருக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் மாத்திரை வாங்கிட்டு போறாங்க. ஒரு பாட்டில் தூக்க மாத்திரையா? ஐம் சாரி, போறவங்களை பாதியில நிறுத்திட்டேன். போறவங்களை யாரும் நிறுத்த முடியாது. யோ கரெக்ட். போறவங்களை யாராலையும் நிறுத்த முடியாதா? என்ன சொல்ல வந்தீங்க? என்ன கொண்டு போறீங்க? எதை கேக்குறீங்க? கையில வச்சிருக்கீங்களா? அதை கேக்குறேன். தூக்க மாத்திரை. அதை பத்தி உங்களுக்கு என்ன? கொஞ்சம் நின்னுதான் பேசுங்களேன். உமா, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துல நீங்க ஏதோ ஒரு முடிவுக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்த முடிவுக்கும் போல. எந்த முடிவுக்கும் போலன்னா எதுக்கு இவ்வளவு தூக்க மாத்திரை? உமா, நல்ல வேளை ஆண்டவன் மருந்து ஷாப்ல கொண்டு வந்துருத்துனா உங்களையும் சந்திக்க வச்சான். இல்லன்னா உங்க மானத்தை சோதிச்சவன் உங்க மரணத்துக்கும் காரணமா இருந்திருப்பல்ல. ப்ளீஸ் அந்த பாட்டில் என்கிட்ட கொடுத்துருங்களேன். இதை வாங்கிட்டு போனா என்னால சாக முடியாதுன்னு நினைச்சீங்களா? முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுங்க. நீங்க வேதனையில இறந்து போயிட்டா உங்க பின்னாடி என்னுடைய பணம் வரும். நம்ம ரெண்டு பேரும் இழந்த துக்கத்துல அண்ணனுடைய பணமும் பின்னாடி வரும். உங்களுக்கு சம்மதம்னா நான் தடுக்கல, நீங்க போலாம். என்ன இது? சாக விட மாட்டேங்கிறீங்க, வாழ விட மாட்டேங்கிறீங்க. என்ன அண்ணன் தம்பியோ. இல்ல டாக்டர், என் தம்பி சாக போறான்னு அவங்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? ஆமாப்பா, அவன் பேச்சு, நடத்த, குடும்ப கடமையில நிறைவேற்றுற வேகம் இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு எங்க உண்மை தெரிஞ்சு போச்சு எனக்கு பயமா இருக்குப்பா. எதுவா இருந்தாலும் அவன் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. என்ன பார்த்து ஆந்திரா
கேரளா கேட்க கர்நாடகா கேட்க தமிழ்நாடு மாட்டேன். உன்னை ஸ்டேஷனுக்கு புடிச்சிட்டு போய் ஆ, முட்டிக்கு முட்டி தட்டி ஐயோ பெண்ட் எடுத்து டிரைவர். ஐ! சீ! ஒரு புது மாதிரியா கேச பிடிக்கலான்னு வேஸ்டியும் ஜிப்பாவும் போட்டுக்கிட்டு நின்னா மாமா பையன் ஆக்கிட்டானுங்க. இனி பிச்சைக்காரனா தான் போய் கேச பிடிக்கணும். ஆமா, உங்காத்து புரோஜனாலியா மந்திரத்தை ஸ்பஷ்டமா சொல்லி கல்யாணத்தை ஜாம் ஜமாய்ச்சி விடுறேன். பெரியவளே வரணும், வேற யாரும் அனுப்பிடக்கூடாது. நானே வரேன்பா. ஆமா, தங்க கல்யாணத்துக்கு இப்படி சுறுசுறுன்னு அலையறிய நோக்கு கால் கட்டிய போன்னே. அண்ணன் தங்க கல்யாணத்தை முடிச்சிட்டா அதுக்கப்புறம் என் கால் கட்டுதான். எந்த நேரமும் எப்பவும் அந்த கடவுள் தான் சொல்லணும். பாத்தியா, இன்விடேஷன் பிரிண்டட். இனிமே நீ சிஸ்டர் கீதா கிடையாது, ஸ்ரீமதி கீதா சங்கர். ஓகே? போனா பாத்தியாடா, இத்தனை நாள் நான் உன் தங்கன்னு சொல்லுவா, நீ மிஸ்ஸஸ் சங்கர்னு சொன்ன பல்ல கட்டிட்டு ஓடுறத பாத்தியா? தான் கையில இருக்க வரைக்கும் தாமா தங்க. ஊரங்கைக்கு போயிட்டா வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே, வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே, மணமகள் கோலம் தன்னை மனக்கண்ணில் கண்டேனே, மணமகள் கோலம் தன்னை மனக்கண்ணில் கண்டேனே, கோயில் பூமாலை நீ கொஞ்சம் பாமாலை, கோயில் பூமாலை நீ கொஞ்சம் பாமாலை, வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே. ஆலமரமென அன்னை இருப்பது உன்னை சீராட்ட, சின்ன மரக்கிளை நானும் இருப்பது கண்ணில் நீராட்ட, ஆலமரமென அன்னை இருப்பது உன்னை சீராட்ட, சின்ன மரக்கிளை நானும் இருப்பது கண்ணில் நீராட்ட, உன்னை விட்டு போனாலும் உள்ளம் இது மாறாது, உன்னை விட்டு போனாலும் உள்ளம் இது மாறாது, நிழலென எப்போதும் உன்னை தேடி வருவேனே, வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே, மணமகள் கோலம் தன்னை மனக்கண்ணில் கண்டேனே, கோயில் பூமாலை நீ கொஞ்சம் பாமாலை, கோயில் பூமாலை நீ கொஞ்சம் பாமாலை. தாய்க்கு தலைமகன் அண்ணன் நமக்கு ஒரு கடவுள் என்பேனே, அண்ணன் கடமைகள் மேலும் தொடர்ந்திட வாழ்த்து சொல்வேனே, தாய்க்கு தலைமகன் அண்ணன் நமக்கு ஒரு கடவுள் என்பேனே, அண்ணன் கடமைகள் மேலும் தொடர்ந்திட வாழ்த்து சொல்வேனே, உன்னை விட்டு போனாலும் உள்ளம் இது மாறாது, உன்னை விட்டு போனாலும் உள்ளம் இது மாறாது, நிழலென எப்போதும் உன்னை தேடி வருவேனே, வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே, மணமகள் கோலம் தன்னை மனக்கண்ணில் கண்டேனே, கோயில் பூமாலை நீ கொஞ்சம் பாமாலை, கோயில் பூமாலை நீ கொஞ்சம் பாமாலை.
எண்ண பறவைகள் விண்ணில் பறந்திடும் காட்சி காண்கின்றேன். மேகரதத்தினில் சொர்க்க உலகினை பார்க்க போகின்றேன். எண்ண பறவைகள் விண்ணில் பறந்திடும் காட்சி காண்கின்றேன். மேகரதத்தினில் சொர்க்க உலகினை பார்க்க போகின்றேன். உன்னை விட்டு போனாலும் உள்ளம் இது மாறாது. உன்னை விட்டு போனாலும் உள்ளம் இது மாறாது. நிழலென எப்போதும் உன்னை தேடி வருவேனே. நிழலென எப்போதும் உன்னை தேடி வருவேனே. வசந்தங்கள் வாழ்த்து சொல்ல அன்பு தங்கை மலர்ந்தாளே. மணமகள் கோலம் தன்னை மனக்கண்ணில் கண்டேனே. கோயில் பூமாலை நீ கொஞ்சம் பாமாலை. கோயில் பூமாலை நீ கொஞ்சம் பாமாலை. போயிட்டு வரேம்மா. சமத்தா நடந்துக்கம்மா. அழாதம்மா, அழாதம்மா. உள்ளூர்ல தான் இருக்க போற. கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. அண்ணா, என் கல்யாணத்தை நீ தான் முடிச்சு வச்ச. நான் உன்னை மறக்க மாட்டேன்னா. அழக்கூடாது, அழக்கூடாது. சரி 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 சரி. போறதுல நல்ல பேர் எடுத்துக்கணும். ஓகே, போயிட்டு வாமா. ராவகாலம் வந்துடும். குழப்பமா? அப்போ நாங்க வரோம். சரிங்க சார். ஏன்டா அழுகுற? பொம்பளையா பொறுத்த ஒரு நாள் புருஷன் வீட்டுக்கு போ. போய் தாண்டா ஆகணும். கமான். எப்படியோ தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் நடத்தி முடிச்சிட்டீங்க. எல்லாம் என் தம்பி எடுத்துக்கிட்ட முயற்சி தான். அந்த செலவை ஈடு கட்டணும்னா உங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும். அப்படியே தம்பி கல்யாணத்தையும் சீக்கிரமா நடத்துறீங்க. எம்பிபிஎஸ் மாப்பிள்ளன்னா வரதட்சணையே பல ஆயிரம் கிடைக்குமே. நான் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்கேயோ பாத்துட்டு இருக்கீங்க. அங்க எரியறத பார்த்துட்டு இருக்கேன். சரி வாங்க. ராஜா, என் பிரச்சனை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க தான் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி தரணும். மரம் செல்ல அரைச்சு போயிருக்கு. மறந்து போட்டா சரியாயிடும். மரத்துக்கு தானே? ராதா, 3 மாசத்துல ஸ்டடிஸ் எல்லாம் முடிஞ்சு போடும்ல? அது மட்டும் எக்ஸாம் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும் இல்லையா? ஓ, நீ ஒன்றும் வரி பண்ணாத. நான் எப்படியா சமாளிச்சு உனக்கு ஹெல்ப் பண்றேன். பட் நல்லா படி, ஓகே? ராஜா, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. சொல்றதுக்கு டைம் வரும், அப்ப சொல்லு. ஓகே, பாய். மச்சி, நீ இந்த தடவை சைக்கிள் ரேஸ்ல கலந்து போறது இல்லையா? டேய், இதுவரையில் நடக்காத பெரிய ரேஸ் தான். உன் பேரை நீ கொடுக்கலையா? உன் பேரை நான் கொடுத்துட்டா. மச்சி, ஜெயிச்சா 3000 ரூபாய் சில்வர் கப்பு. மச்சி, நம்ம பாஸ்கரட் சொல்லணும். நான் வர்றேன். ராஜா, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைண்ணே, சும்மா. ஒரே பனியா இருக்கு, வீட்டுக்குள்ள வா. ம். என் சாவ சொல்றதுக்கு உனக்கு பயம். சாக போறேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டா நீ செத்து போயிடுவோன்னு எனக்கு பயம். அது 2 பேரும் பயத்திலேயே சாகிறோம்.
சம்போ மகாதேவா. சாமிக்கு எந்த ஊரு? சாமிக்கு இடமேது மடமேது? தெருவெல்லாம் அலைவீங்களா? அலைவோம். கோடம்பாக்கம் சந்துக்கு எங்கும் செல்வோம். நிற்போம். நின்னு கேட்போம். என்ன கேட்போம்? பிச்சை கேட்போம். போட்டால் வாங்குவோம். போடாவிட்டால் ஏங்குவோம். கிழவி வந்து போட்டால் வணங்குவோம். குமரி போட்டால் வாழ்த்துவோம். குழந்தை போட்டால் தூக்குவோம். தூக்கி தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுவோம், பாடுவோம், ஓடுவோம். அட பாவி, என் 5 வயசு குழந்தை தூக்கிட்டு போய் ஆடுவோம் பாடுவோம் ஓடுவோம். டேய் போலீஸ், ஏய், நானே போலீஸ்யா? ஏய், துண்டு, துண்டு, துண்டு. பவுனு நைனா பவுன் இருக்குது நைனா. பவுன் இருக்குதா? பவுனு குழந்தை எங்கடா இருந்தது? சமையல்கட்டில் இருக்குது நைனா. சமையல்கட்டிலப்பா. நாயா அழுவுற குழந்தைதான் கடிச்சு போச்சேன். ஏமா பொறிக்கு தெருவெல்லாம் அலையிற மிச்சம் மீதி ஏதாவது வச்சிருக்க. ஐயோ, பரதேசி ஒருத்தனை தோர்த்தனை எங்க போய் நிக்கிறானோ. पुष्पं वेद पुष्पबाल प्रजामाः पशुपाल भवति चन्द्रबाबा अपां पुष्पं पुष्पबाल प्रजामाः पशुपाल भवति. வலம் வந்து தம்பியின் வாழ்வுக்கு வேண்டினேன், வரம் தரவே மனம் இல்லையோ. தினம் வந்து தீபத்தை ஏற்றினேன், தெய்வத்தின் கருணை இல்லையோ. எந்தன் உள்ளத்தை எந்தன் எண்ணத்தை எந்தன் உள்ளத்தை எந்தன் எண்ணத்தை இங்கு யார் முன்னே நான் சொல்லுவேன், இங்கு யார் முன்னே நான் சொல்லுவேன். என்னதான் இந்த மௌனம் சன்னிதானத்தில், இந்த நேரத்தில் உனக்கெந்த தியானத்தில் கவனம். மலர் கொண்டு மனம் கொண்டு திருமண நாள் கண்டு வாழ்ந்திடவே மனம் துடிக்குதே. துயர் கொண்டு தினம் இங்கு துடிக்கின்ற பொன்வண்டு வாழ்க்கையிலே அங்கு தவிக்குதே. சுகம் தோன்றுமோ துன்பம் நீங்குமோ, சுகம் தோன்றுமோ, துன்பம் நீங்குமோ. புது வசந்தங்கள் உருவாகுமோ, புது வசந்தங்கள் உருவாகுமோ. என்னதான் இந்த பார்வை சன்னிதானத்தில், இந்த நேரத்தில் உனக்கெந்த காரியம் தேவை? மனம் என்னும் படகொன்று அலை வந்து மோதவே, பாசத்திலே அது ஆடுதே. கலை வண்ண சிலை ஒன்று கண்களில் நீர் கொண்டு காதலிலே தினம் வாடுதே. இது நியாயமோ செய்த பாவமோ, இது நியாயமோ, செய்த பாவமோ.
எண்ணங்கள் நிறைவேறுமோ எந்தன் எண்ணங்கள் நிறைவேறுமோ என்னதான் இந்த மௌனம் சன்னிதானத்தில் இந்த நேரத்தில் உனக்கெந்த தியானத்தில் அத்தை பட்டுன்னு என் மகளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டீங்க. நாங்க சில பேரை சந்தேக கேஸ்ல ஜெயில அடைப்போமே அது மாதிரி இருக்கு. உமா என்ன பார்க்க வேண்டாமா? அவளுக்கு என்ன பிடிக்க வேண்டாமா? எனக்கு பிடிச்சா அவளுக்கும் பிடிச்ச மாதிரிதாப்பா. அவசரத்துல ஹோட்டல்ல கிச்சடி பண்றானே அது மாதிரி நீங்க உங்க பொண்ணு லைஃப் கிச்சடி பண்ண போறீங்க. ஆமா வாமா உமா, நம்ம சொந்தக்கார பையன் பரமு இந்த ஊர்ல தான் இருக்கான். உனக்காக நிச்சயம் பண்ண போறேம்மா. வணக்கம்மா. நீ எப்ப வணக்கம் போட்ட? என்ன முதல் அறிமுகப்படுத்தினா நான் தானே போடணும். உமா, பரமுக்கு காஃபி கொண்டு வாமா. அத்தை இந்த விக்கிரகத்துக்கு போய் இந்த கிரகத்தை ஜோடி சேர்க்க நினைக்கிறேன். சினிமா போஸ்டர் கண்ட கண்ட செவுத்துல ஒட்டலாம். உமா சினிமா போஸ்டர் இல்ல, அவளுக்கு நான் பொருத்தம் இல்லைன்னு எனக்கே நல்லா தெரியுது. நான் வரேன் அத்தை. என்னங்க காஃபி கொண்டிருக்கேன். உங்க ருசிக்கு தகுந்தபடி எனக்கு போட தெரியுதான்னு குடிச்சிட்டு சொல்லுங்க. அம்மா, கல்யாண சீக்கிரமா முடிவு பண்ணிடுங்க. இங்கு கூடியிருக்கும் பொதுமக்களே, இன்றைய பந்தயத்தில் பல மாநில வீரர்கள் பங்கேற்கின்றனர். இதில் குறிப்பாக தமிழ்நாட்டு வீரர் ராஜாவும் பங்கேற்கிறார். பந்தயத்தில் வெற்றி பெறுவதற்கு 3000 பரிசுத் தொகை அளிக்கப்படும். நமது தலைவர் திரு சௌத்ரி அவர்கள் பரிசளிப்பார். Congratulations, Mr. Raja. ராதா, இதுல 3000 ரூபாய் செக் இருக்கு. தேங்க்யூ ஓகே, வெரி மச். வரேன். மறுபடியும் இப்ப சந்திப்போம். சந்திப்போம். பை. டாக்டர், மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் இந்த மாச கடைசியில இங்கதான் நடக்க போகுது. ஆனா எந்தெந்த கண்ட்ரில இருந்து எந்தெந்த டாக்டர்ஸ் வரப்போறாங்கன்னு லிஸ்ட் தான் இன்னும் வரல. I see. May I come in? Yes, come in. வணக்கம் சார். வாப்பா தியாகு, உட்கார். கல்யாணத்துக்கு அப்புறம் தங்கியை பிரிஞ்சு இருக்க முடியல, அதுதான் வந்துட்டான். தம்பியை பிரிஞ்சிருக்காருல்ல, தம்பியை பிரிஞ்சிட போறோம்ங்கிற அந்த பையன் டாக்டர் கேலண்டர்ல ஒவ்வொரு தேதியும் கிழிக்கிறப்போ தேடி போறதா தெரியல, என் தம்பி போயிடுவாங்க. நீயே மனசை தளர்விட்ட எப்படி தியாகும்? டாக்டர் வில்கின்சன் அமெரிக்காவில எங்க இருக்காருன்னு தெரியல, ஆனா டெய்லி நாங்க கேபிள் போட்டு கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க முயற்சி எடுத்துக்கலன்னு நான் சொல்ல டாக்டர், என்னமோ என் மனசு கேட்கல. டோன்ட் வரி மிஸ்டர் தியாகு, உங்க அதிர்ஷ்டம். ஒருவேளை டாக்டர் வில்கின்சனே கான்ஃபரன்ஸுக்கு வந்துட்டா உங்க தம்பியை கூட்டிட்டு போய் கிளியரா செக் பண்ணிடுவோம். நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்.
காரணம் பாலோட சேர்த்து எங்க அம்மா நிறைய பாசத்தை ஊட்டிட்டாங்க. வரடா. எங்கண்ணா என் சைக்கிளை காணோம்? அதை ஏற்கனவே கொளுத்திட்டேன்டா. கொடுத்துட்டீங்களா? என்ன எத்தனை ரேஸ்ல அதை வச்சு ஜெயிச்சிருக்கேன், எவ்வளவு மெடல் வாங்கியிருக்கேன். எனக்கு பிரியமானது தெரிஞ்சு ஏன் கொடுத்தீங்க? உனக்காக எனக்கு பிரியமானதை நான் கொடுத்துலையாடா? அண்ணா, ராஜா, ஆத்திரத்துல ஏதோ சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுறா. அண்ணா, உமா உன்னால மறக்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவே எனக்கு போறேன். என்னடா அண்ணனும் தம்பி கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது உனக்கு தெரியாம எல்லாமே முடிஞ்சு போன கதைமா. முடிஞ்சு போன கதை மட்டும் தயவுசெய்து சொல்லாதண்ணே. நீங்க முடிச்சு போட போற கதை. என்னடா ராஜா, பேசாம இருக்க மாட்டேன். பேசாம இருக்கிற நேரம் வரணும். அப்போ பேசாம இருக்கிறேன். இப்ப பேசிதான் ஆகணும். பேசுவேன். அம்மா இங்க வாமா. நல்ல மௌன சாமியாரா நடிச்சு அம்மாவை ஏமாத்தி இருக்கேன். உமாவை நான் பாத்திருக்கேன். உனக்கேத்த நல்ல பொருத்தம் தான். நாளைக்கே நிச்சயதார்த்தம்டா. ஹலோ, டாக்டர் ரங்கநாதன் ஹியர். என்ன விஷயம்? யாரு? அப்படியா? பாலு, பாலு, கமிங் சார். டாக்டர் வில்கின்சன் வந்திருக்காரு. அப்படியா? ஏய் ராஜா, காலையிலே போறேன்னு சொன்னீ, இன்னும் ரெடியா இல்ல? வரமா. ஐயா, எவ ரெடிமா? சரி, இந்த கால் சாப்பிட்டு போ. பொண்ணு வீட்லயே சாப்பிட்டுக்கிறேமா. வரமா. டேய் போடா. அவசரத்தை பாரு. போகும்போது தடுக்குதேடா. தடுக்கிறதெல்லாம் பார்த்தா ரோட்ல டிராபிக் கான்ஸ்டபிள் கூட தான் தடுக்குது. இதெல்லாம் சொல்லணுமாமா? வரமா. அண்ணா குட் லக்ண்ணா. நத்திங்ண்ணா. ராஜா, உனக்கு என்னடா ஆச்சு? நத்திங்ண்ணா. ஆமா இல்ல, நீ குடிச்சிட்டு ரெடியா இருண்ணா. மொத்தமா பாரு, இந்த பழைய வச்சுலாம் கட்டி இருக்காத, பட்டு வச்சு கட்டி கொஞ்சம் ஸ்மார்ட்டான இல்ல. வர. சாவு நெருங்க நெருங்க கண் பார்வை மங்குமா, கண் பார்வை மங்குமா. டாக்ஸி. ஏன் இவ்வளவு லேட்டு? வக்கீலோட பிள்ளைக்கு பூனல் போட்டு பையன் ஏற போல அறந்து ஓடி போட்டான். அவசரம் லேட் ஆயிடுது. எங்க கிளம்பிட்டாரா எல்லாரும்? ஏன் முன்னாடி உட்காந்து இருக்காருன்னா போக வேண்டியதா? டாக்ஸி கொண்டு வரலாம். குழந்தை ரெடி ஆயிட்டா? இந்தடா காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரம் குளிக்க போ. பொண்ணு வரதுக்குள்ள எனக்கு 1000 வேலை இருக்கு. ஏண்டா காஃபியை குடிக்காம வச்சுட்ட? ஆவி போனா ஆறி போயிடும்டா. ஆவி போயிட்டா நான் சொன்னேன். ஏண்டா ஒரு மாதிரி பேசுற? ஒண்ணும் இல்லம்மா. சாவு நெருங்க நெருங்க கண் பார்வை மங்குமா, சாவு நெருங்க நெருங்க கண் பார்வை மங்குமா. நீங்க கேக்குறது டைபிஸ்ட் உமா தானே? ஆமா சார். முதல்ல இங்க இருந்தாங்க, இப்போ மயிலாப்பூர் குளத்தளவு போயிட்டாங்க. ஆனா வீட்டு நம்பர் தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ்.
என்னடா இது காபி அடுப்பு முடிஞ்சு பலகாரமும் பண்ணி முடிச்சுட்ட இன்னும் ஒலாத்திக்கிட்டு இருக்க? அம்மா ஏன்பா அப்படி பாக்குற? பார்க்கணும் போல தோணுச்சுமா. பாக்குறேன். ஏண்டா கண் கலங்குற? கல்யாணம் ஆச்சே. கல்யாணம் ஆனா பொண்ணுதான் அழுவா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறோம். உனக்கு என்னடா? எனக்கு என்னம்மா, எனக்கு என்ன? கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்க. எல்லாம் சுப்பிரமணியா எல்லாம் ரெடி ஆயிட்டா பாத்தியாங்க? போங்க சீக்கிரம். இல்லையா உங்களாட்டு எல்லாம் இப்படிதான் புறப்படுங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்கண்ணா சீக்கிரம் வாங்க. பரம சார், எங்க அண்ணனுக்கு நீங்களே துரோகம் செய்வீங்க சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. என்னடா ராஜா சொல்ற? ஏன் தியாகுக்கு நான் துரோகம் பண்றானா? இப்ப நடக்கிறது என்ன? எங்க அண்ணனோட வருங்கால மனைவிய நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே, என்ன சார் ஜாயம்? என்ன நியாயத்தை பத்தி நீ பேசுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? அன்னைக்கு நடந்த அந்த அவமான சம்பவத்தை உன்னை சாட்சியா காட்டி உங்க அண்ணன் சொல்லும் போது ஊமையா மரமா உங்க வீட்டுல நின்று இருந்திய நினைவில்ல? நான் ராமனா நினைச்சு உங்க அண்ணன் அன்னைக்கு துரியோதனனா தம்பிக்கு துணை வந்தாரே, நினைவில்ல? ஏன் இப்ப நடக்கிற கல்யாணத்தையும் போய் கேட்டுட்டு வா, உன்னை சொன்னவன் நாசமா போகட்டும் சொல்லி அனுப்பினாரா தியாகு? என்ன நம்புங்க, சத்தியமா என்ன நம்புங்க. விளையாட்டா செஞ்ச வினைய எங்க அண்ணன் கிட்ட நான் விளைக்கிறேன்னா உங்களை நான் காப்பாத்திருக்கலாம். ஆனா உங்க தியாகம் செத்து போயிருப்பாரு உமா. உமா, கண்ணாட்டம் நினைச்ச தம்பி இப்படி காலித்தனமா நடந்துகிட்டானே அவருக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா ஒரு விஷயம் குடிச்சு செத்துருப்பாரு. உங்களை நான் உமான்னு கூப்பிடல, அம்மான்னு கூப்பிடுறேன். எங்க அண்ணன் கிட்ட கூட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். அம்மா கிட்டே சொல்லிட்டேன், உங்களை கல்யாணம் பண்ணா கூட்டிட்டு வரேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். தயவு செய்து வாங்கப்பா. இன்னும் சொல்ல போனா நீங்க எனக்கு கடற்கரையில ஒரு சாபம் கொடுத்தீங்களே, கடவுள் உன்னை கவனிச்சு பாருன்னு சொல்லி கரெக்டா கடவுள் எனக்கு கவனிச்சுட்டா. சிவபெருமான் விஷத்தை தாங்கிட்டாரு உலகம் அழியாம இருக்காரு. நானும் தியாகும் உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய ரகசியத்தை பூட்டி வச்சிருக்கோம். அது நீங்க ஆயுஷோட இருக்கணும். அப்படி என்ன கொல்ற ரகசியம்? உங்க மகன் ராஜா எனக்கு பிரைட் டியூமர், சாவரத்துக்கு தேடி போட்டாச்சு. அதுக்குள்ள நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தை தேடிக்கிறப்ப எங்க அண்ணன் என் நெஞ்சுக்கு கொள்ளி வைக்கும் போது சவத்துக்கு வைக்கணும்னு நினைக்காம தங்கத்தை போட போறோம்னு நினைக்கட்டோமா. தயவு செய்து வாங்கம்மா. ராஜா பழைக்க மாட்டான். நாங்கெல்லாம் ஒரு தீர்மானம். உமாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கொடுக்க அண்ணனா நான் வர்றேன்டா. என்ன புறப்படுமா? மாப்பிள்ளை தியாகம் உனக்கு அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அத்தை நீங்க இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாடா ராஜா. எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா. நான் தியாகம் கேட்கிறேன். கொஞ்சம் உங்களை இழக்க வேண்டாம்னு தியாகம் நினைச்சிருக்கலாம். அதுல என்ன தப்பு? ராஜாவை காப்பாத்துக்கு தான் ஃபாரின்ல இருந்து டாக்டர் வந்திருக்காரு. அப்புறம் என்ன கவலை? ஏன் வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? எங்க தியாகம் கூப்பிடுங்க. அவ குடிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிக்க போயிருக்கான். ஸ்டேஷன்ல அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்ப இங்க வர போறா. சொல்லுங்க. வாமா வா வா பாருங்க. வலது கால எடுத்து வாமா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. தியாகுக்கு ஏத்த ஜோடி இல்லடா? அவங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்காங்க. ராஜா அந்த காரியத்தை வேணுங்களா? பொண்ணு உட்காருமா. வாங்க வாங்க மாத்த வேண்டியதானே? ஆமா, பொண்ணு சைடுல யார் வந்திருக்காங்க? நான் தான் சார். பொண்ணுக்கு அண்ணன் முறை. நீதான் நான் வந்து உட்காருமா. ஏப்பா ராஜா, மாத்த தியாகு காணுமாப்பா. ஜாம் ஜாம்னு கூட்டுவாப்பா. ஓ கொடுத்துருவாமா. You must know about Tiago, a very honorable gentleman and efficient advocate, uncomparable and uncompetable in his behavior, a very affectionate brother, gem of the family. அண்ணா அண்ணா
அன்பு தம்பிக்கு, முடிவு உனக்கு நெருங்கிவிட்டதை நான் தெரிந்து கொண்டேன். அந்த நிகழ்ச்சியை சந்திக்கும் தைரியம் எனக்கில்லை. தம்பி, உனக்காக தினம் தினம் ஆண்டவனை வேண்டினேன், பலன் கிடைக்கவில்லை. ஆகவே அவனிடம் நேரில் சென்று உனக்காக வாதாடப் போகிறேன். நான் உனக்கு முன் பிறந்தவன் அல்லவா? முன்னால் செல்வதுதானே நியாயம் என்று ஒரு நாள் பழைய சரித்திரம் ஒன்றை கேட்டேன். மகனுக்காக தந்தை தன் உயிரை தந்தார் என்று. தம்பி, நான் தரும் என் உயிர் உன் உயிரை காப்பாற்றக்கூடாதா? இது உனக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கும் நான் எழுதுகின்ற கடிதம். ஆண்டவா, என்னைப் போல் பாசத்தால் பரிதவிக்கும் ஜென்மங்களில் பிரதிநிதியாக உன்னை நான் பார்க்க வருகிறேன். உன்னை நம்பி ஆலயங்களை கட்டி ஆராதனைகள் செய்து விரதங்கள் எடுத்து விழாக்கள் நடத்தி உன்னை உயர்ந்த கோவில்களில் தூக்கி வைத்திருக்கும் என்னை போன்ற பலரின் பிரதிநிதியாக நியாயம் கேட்க உன்னிடம் வருகிறேன். இறைவா, உன்னை சந்திப்பதற்கு முன் நான் எழுதிய கடிதத்தின் வார்த்தைகள் உன் செவிக்கு எட்டட்டும். அன்பு தம்பி, கடவுளுக்கு நான் எழுதுகின்ற கடிதம் உன்னை காப்பாற்றட்டும், உன்னை காப்பாற்றட்டும்.